செடியும் கருகி போகுது. அதுவும் இல்லாம புதுசா வர இலைகள் எல்லாம் சுருங்கி போகுது. இதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட். உங்கள எத்தனை பேர் இன்னி வரைக்கும் இந்த ப்ராப்ளத்தை உங்க ரோஸ் செடியில இருந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் ரோஸ் செடிக்கு 2 வேளையும் நல்லா தண்ணி ஊத்துறேன். இப்படி ஆயிடுச்சுன்னு கட் பண்ணி விட்டு உரமும் நல்லா வந்து கொடுத்து பார்த்தேன். இருந்தாலும் எனக்கு திரும்ப வர தளிர்களும் இதே மாதிரி சுருங்கியும் கருகியும் தான் வருது. இது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா த்ரிப்ஸ் அட்டாக் தாங்க. இது வெயிலுக்கு கண்டிப்பா ரோஸ் செடிக்கு எல்லாமே வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி மிளகா செடி வச்சிருந்தீங்கன்னா ஈஸியா அதுல இருந்து ரோஸ் செடிக்கு வருங்க. இந்த அளவுக்கு அட்டாக் ஆகி இருந்த ரோஸ் செடியை நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரே யூஸ் பண்ணி தான் வந்து இந்த அளவுக்கு சூப்பரா வந்து வளர வச்சு பூக்க வச்சு. உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த த்ரிப்ஸ் ஸ்ப்ரே வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சீக்கிரம் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு உடனே மெசேஜ் பண்ணி த்ரிப்ஸ்க்கான ஸ்ப்ரே வேணும்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த ஸ்ப்ரே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100% வந்து கெமிக்கல் தான். இது வந்து ரோஸ் செடி ப்ரொடக்ஷன் பண்றவங்க வந்து யூஸ் பண்ணக்கூடியது. நான் உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி நான் கொடுக்குறேன். உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த ஸ்ப்ரே வேணும்னா மறக்காம சீக்கிரம் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு உடனே மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு முடிஞ்ச அளவுக்கு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபாலோ பண்ணி